ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நெல்லிக்காய் புதினா ரசம். நேற்று சிக்கன் குழம்பு வச்சது கொஞ்சம் இருக்குது. ஸோ இன்றைக்கி ரசம் அண்ட் முட்டை வறுவல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு முட்டையை பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு லெமன் சைஸ் டமரன் வந்து ஊற போட்டு அதில் ஒரு 1/2 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், தேவையான அளவு உப்பு போட்டு ஊற வச்சாச்சு. இப்போ அரைக்கிறதுக்கு வந்து நெல்லிக்காய், ஒரு நெல்லிக்காய், ஒரு மிளகாய், ஒரு 10 க்ளவுஸ், இது சின்னதாக இருக்கிறதுனால 10 கார்லிக் க்ளவுஸ், அப்புறமா ஒரு டீஸ்பூன் பெப்பர்கார்ன்ஸ், அப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்துட்டு சீரகம். இது வந்து அரைக்கிறதுக்கு. இது வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன், ஒரு மிளகாய் தாளிக்க, அப்புறமா வந்து பச்சை மிளகா தாளிக்கிறதுக்கு. இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு தான். பச்சை மிளகா 1, கருவேப்பிலை ஒரு கொத்து, ஒரு 1/2 இன்ச் இஞ்சி இடித்து வச்சுருக்கேன். டொமேட்டோஸ் வந்து 2 டொமேட்டோஸ் இருக்குது, மீடியம் சைஸ் எடுத்துக்கலாம். அதை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சு தாளிக்கணும். இது வந்து புதினா, ஒரு சின்ன இவ்வளோ கையளவு வந்து இருந்தால் போதும். புதினா வந்து இதையும் பொடியாக நறுக்கி வச்சுருங்க, அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அண்ட் மெயின் விஷயம் என்னென்னா வந்து ரசத்தில் புளி ஜாஸ்தி போட்டுற வேண்டாம். ரசம் வந்து ஒரு ஹெர்பல் மெடிசன் மாதிரி. ஸோ அதில் வந்து புளியை ஜாஸ்தியாக போட்டுட்டிங்கன்னா இந்த இவ்வளோ ஹெர்பலான விஷயம், ஒரு மெடிசனல் திங்ஸ் நம்ம போடுறோன்னா அது யூஸே இருக்காது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா ஒரு கொஞ்சோண்டு பெருங்காயம் தாளிக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ முட்டையை வந்து வறுத்துற போகிறோம். ஸோ பண்ணிவிட்டு பார்ப்போம் எப்படின்ட்டு. அதை போட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ கரைச்சி வச்ச புளி தண்ணியில் ஒரு 1/2 ஸ்பூன் இட்லி பொடி, நான் அரைச்ச இட்லி பொடி அது இருக்குது, அது போட்டேன். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மிக்சர் இதோ இருக்குது. ஸோ இந்த மிக்சரை இதில் கொட்டணும். கொட்டிட்டு ஒரு சைடில் வச்சுட்டு இப்போ தாளிப்போம். ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா போட்டாச்சு, பெருங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, புதினா. இது லைட்டாக வணங்கினதும் நறுக்குன தக்காளியை வந்து இதில் போட்டுருவோம். தக்காளி போட்டாச்சு, இதில் நறுக்குன தக்காளி போட்டாச்சு. இது நல்லா வந்து கொஞ்சம் மேஷ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கணும். கொஞ்சம் லைட்டாக வேணால் சால்ட் போட்டால் நீர் விடும். லைட்டாக சால்ட் போட்டு வதக்குங்க, அப்போ சீக்கிரமாக வதங்கும், கொஞ்சம் நல்லா மேஷும் ஆகும். இப்போ பாருங்கள், இப்படி நசுக்குன்னு அப்படியே நல்லா மேஷ் ஆகுது. அந்த மாதிரி வந்து நல்லா வதங்கினதும் இதை இந்த புளி தண்ணியில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஏற்கனவே அந்த அரைச்ச மிக்சரும் நம்ம அதில் போட்டிருக்கோம். இப்போ இந்த தாளிப்பை வந்து இதில் போட்டுட்டு அது கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போ தாளிப்பை இதில் போட்டுருவோம். ரசத்தில் வந்து இப்போது அந்த தாளிப்பை சேர்த்தாச்சு. இப்போ வந்து 1/2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, சும்மா பட்டும் படாமல் இருக்கணும் அந்த ஸ்வீட்னஸ். அப்போ வந்து அது டேஸ்ட்டு எதுவாக இருந்தாலும் எதுவும் சர்க்கரை கலந்தோன்னா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அப்புறம் என்னென்னா இந்த பூண்டை நம்ம இந்த அரவையிலேயே அரைச்சிட்டோம், மிக்சிலேயே அரைச்சிட்டோம். ஏன்னா நிறைய பேர் சில பேர் தாளிப்பாங்க, தாளித்தா அதை ஒதுக்கி விட்டுருவாங்க. பூண்டு வந்து ரொம்ப நல்ல விஷயம், கேன்சருக்கு, அப்புறம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே நல்லது. அதனால் இதை ஒதுக்கி வைக்கிறாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை அரைச்சி போட்டுறது நல்லது. பூண்டாக இருந்தாலும் சரி, கொத்தமல்லியாக இருந்தாலும் சரி. ஸோ அதனால் அரைச்சி போட்டுடணும். அவ்வளோதான். இப்போ வந்து ரசம் கொஞ்சம் பொங்கிறதுக்குள்ளே ஆஃப் பண்ணிடணும். இது என்ன தெரியுமாங்க, நேற்று சண்டே சிக்கன் குழம்பு பண்ணேன், ஹரியாலி சிக்கன் பண்ணேன் இல்லையா, அது இப்போ சூடு பண்ணிகிட்ருக்கேன். ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு நேற்று எங்கள் மாமியார் இருந்த வேலை பண்ணிட்டாங்க. நீ என்னடி தனியாக ஹரியாலி சிக்கன் கிரேவி குழம்பு தனியாக வைக்கிற, நான் ரெண்டுத்தையும் கலந்து விட்றேன் பார் மிச்சம் போட்டுட்டு அப்படின்னு கலந்து விட்டுருக்குறாங்க. பட் இந்த டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்குது. ரெண்டுத்தையும் கலந்துட்டு அது சூடு பண்ணிகிட்ருக்கோம். சைடில் ரசம் பாருங்கள்,
இது வந்து பொங்குறதுக்குள்ளே வந்து பொங்குறதெல்லாம் இந்த பபிள்ஸ் வரும், கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆஃப் பண்ணிடணும். அந்த பபிள்ஸாக மொட்டையாக நிற்கும், இதோ பாருங்கள் வருது இல்லைங்களா. ஸோ இது வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா அந்த வாசனை போயிடும், அந்த மருத்துவத்தன்மையும் போயிடும். ஸோ மருத்துவத்தன்மையோடு வேணும்னா ரசம் கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணணும். இல்லை வேறு ஃப்ளேவரில் சில பேர் வந்து கொதிக்க விட்டு சாப்பிட்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் அவங்களோட விருப்பம். பட் மருத்துவத்தன்மையோடு சாப்பிட்ணுன்னா கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட போகிறோம். அவ்வளோதான், ரசத்தோட வேலை முடிஞ்சிடுச்சு. முட்டையை எப்படி லைட்டாக கீனி விடுங்க, லைட்டாக ரெண்டாக ஃபுல்லாக பொழந்து கூட தவாவில் ரோஸ்ட் பண்ணலாம். நான் வந்து லைட்டாக ஒரு கீனு மட்டும் போடுறேன், ஒரு கீறு மட்டும் போட்டு விட்ருங்க. எப்படி எண்ணெய் இது மாதிரி பிரிஞ்சு வரணும், வர டைமில் இந்த கீனி வச்ச முட்டையெல்லாம் இது வந்து இதில் போட்டு லைட்டாக ஒரு பரட்டி எடுத்துடணும். இந்த முட்டை வறுவல் ரெடிங்க. இது ரொம்ப நேரம் நீங்கள் போட்டு பரட்டிட்டு இருந்தீங்கன்னா வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும். முட்டை பாயிலிங் டைம் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே தான் இருக்கணும், 10 மினிட்ஸ்க்குள்ளே தான் இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் டெண்டராக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ ரசம், நெல்லிக்காய் புதினா ரசம் அண்ட் முட்டை வறுவல் ரெடிங்க. See you on next video. Thank you. Tata, bye bye. வேலையை முடிச்சாச்சுங்க. இப்போது ஒரு வார்ம் ஹாட் வாட்டரில் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்க போகிறேன். நெல்லிக்காய் ஜூஸில் என்னென்ன போட்டேன்னு தெரியுமா? நெல்லிக்காய், இஞ்சி, நீங்கள் ஒருத்தர் குடிக்கிற அளவுக்குன்னா ஒரு 2 நெல்லிக்காய், இல்லை 1 நெல்லிக்காய், உங்களோட விருப்பம். சும்மா ஒரு 1/2 இன்ச்சு இஞ்சி, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம். இதில் கம்மியாக வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், 1/2 டீஸ்பூன் மிளகுக்கு இன்னும் கொஞ்சம் கூட கம்மியாக போட்டுக்கலாம். அப்புறமா கொத்தமல்லி, புதினா கூட ஆட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப நல்லது ஆக்சுவலாக ஹெல்த்துக்கு, வெயிட் ரெடியூசிங், பேட் கொலஸ்ட்ராலுக்கு, ஃபேட் லாஸ்க்கு, ஸ்லிம்மிங்க்கு எல்லாத்துக்குமே நல்லது, இன்டைஜஷன் எல்லாத்துக்குமே நல்லது. இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு நான் அப்படியே குடிப்பேன், ஸ்ட்ரெயினே பண்ண மாட்டேன். நீங்கள் அப்படியே குடிச்சிங்கன்னா தான் கேஸ் ப்ராப்ளம், ஸ்டொமக் ப்ராப்ளம் இருந்தால் கூட ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆகிடும், நல்லாயிருக்கும் ரிசல்ட். ஏர்லி மார்னிங் வந்துட்டு காலையில் வந்து வெறும் வயிற்றில் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது. பட் எனக்கு குடிக்க முடியலன்றதுனால காலையில் இப்போ நான் குடிக்கிறேன், வேலையை முடிச்சுட்டு. ஓகேங்களா, ஜஸ்ட் ரிலாக்ஸிங்க்கு. தேங்க்யூ, டாடா, பாய்.